நான் ரொம்ப கம்மியா சாப்பிடுவேங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கூட மாட்டேன். ஆனா எடையே குறைய மாட்டேங்குது அப்படின்றீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க. இல்ல லஞ்ச் ரொம்ப கம்மியா சாப்பிடுவாங்க. ஆனா எடை குறையவே குறையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காலையில சாப்பிடாம இருக்காங்க பாருங்க. அதுக்கு சேர்த்து வச்சு 10, 11 மணிக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருவாங்க. ஒரு கேக் எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இல்ல மிக்ஸ்சர் சாப்பிட்டுருவாங்க. ஒரு ஃபேண்டா குடிப்பாங்க. ஏதாவது அந்த மாரி அன்ஹெல்த்தியா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்கன்னா, எப்படிங்க எடை குறையும்? உங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல உங்களுக்கு பிடிச்சமான ஸ்நாக்ஸ வீட்ல வாங்கி அடுக்கி வைக்காதீங்க. நம்மலாம் அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா, பசிச்சா கடைக்கு போய் வாங்கி சாப்பிட்டா தான் உண்டு. பட் இப்ப என்ன பண்றோம், சூப்பர் மார்க்கெட் போய் எல்லாத்தையும் சூப்பரா வாங்கி அடுக்கி வச்சுடுறோம். ஸோ அது எப்படி நமக்கு எடை குறையும்? டெம்ப்ட் ஆயிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த மாரி ஸ்நாக்ஸ வாங்கி வைக்காதீங்க. உங்கள் குழந்தைகளுக்காக கொஞ்சமா வாங்கி வைங்க. உங்களுக்கு பிடிச்சத வாங்காதீங்க. அதுக்கு அடுத்து 2வது விஷயம், வீட்லயே இருக்கு இல்லையா பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் உப்பு கடலை, இந்த மாரி விஷயங்கள சாப்பிட ஆரம்பிங்க. இதுக்கு கேலரீஸ் கம்மி தான். உங்களுக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாரி விஷயங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஓவரா எடை போடாது. பசியும் அப்பதைக்கு அடங்கிடும்.